எல்லோருக்குமே இனிய வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கு மசாலா எல்லாம் சரியான அளவுகளில் போட்டு நல்லா டேஸ்டான சிக்கன் பொரிக்க போகிறேன். இந்த சிக்கனை எப்படி மசாலா எல்லாம் அளவுகளில் போட்டு பொரிச்செடுக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் தான் எடுத்திருக்கிறேன் 550 கிராம். இது அல்டி லிடில் கோப் மைக்ரோஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. இது துடையும் கீழே காலும் சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த சிக்கன். இதில் தான் இப்போ பொரிக்க போகிறோம். மசாலா எல்லாம் சேர்த்து பொரிக்க போகிறோம். இப்போ நான் தோல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். தோலோடையும் பொரிக்கலாம், ஆனால் நிறைய நேரம் எடுக்கும். எங்களுக்கு தோலோட பொரிக்கிறது பிடிக்காது. அதனால் தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். மசாலா ரெடி பண்ணுவோம். 1/2 தேக்கரண்டி இஞ்சி பவுடர், 1/2 தேக்கரண்டி பூண்டு பவுடர் எடுத்துருக்கிறேன். அதோட 2 தேக்கரண்டி பப்ரிக்கா எடுத்துருக்கிறேன், நல்லா கலராக இருக்கும். அதோட கரம் மசாலா 1/2 தேக்கரண்டி. அதோட மிளகுத்தூள் 1/2 தேக்கரண்டி. மற்றது எங்களோட கறித்தூள், மல்லி மிளகாய் எல்லாமே சேர்த்தரைச்சா கறித்தூள் 2 தேக்க உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 2 தேக்கரண்டி சோயா சாஸ் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட உப்பு சேர்த்துக்கொள்கிறோம் 1/2 தேக்கரண்டி. இந்த அளவுகள் 1/2 கிலோவுக்கு சரியாக இருக்கும். அதோட தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். தண்ணி ஒரு 6 தேக்கரண்டி தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். நிறைய தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இனிமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இது மசாலா இருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மசாலா சேர்த்து பொரிச்சா சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல வாசமாக இருக்குது இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து. இப்போ நாங்கள் இதுக்குள்ள சிக்கனை சேர்த்து பிரட்டுவோம். அதிக சிக்கன் எடுத்தால் அல்லது குறைவாக எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை கூட்டி குறைச்சி கொள்ளலாம். இப்போ நான் முழு சிக்கனையுமே இதில் சேர்த்துக்கொள்கிறேன். 550 கிராம் சிக்கன். இதோட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் 2 தேக்கரண்டி சோளம்மா, அதையும் இதோடு சேர்த்துக்கொள்வோம். அப்போ தான் மசாலா எல்லாம் சிக்கனில் அப்படியோ இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இதை அவனில் வச்சு எடுத்தாலும் நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலையும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். முழு சிக்கன்லையும் மசாலா படுகிற மாதிரி நல்லா பிரட்டுவோம். இதை ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு பொரிச்சா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். உடனேயும் பொரிக்கலாம். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பொரிச்சா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். மசாலா எல்லாம் நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. நான் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ நாங்கள் எண்ணெயை கொதிக்க வைப்போம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறேன். நான் ஒரு மீடியம் ஹீட்டில் எண்ணெயை கொதிக்க வைப்போம். எண்ணெயும் ஹீட் ஆகிட்டு சிக்கனும் மசாலா எல்லாம் பிரட்டி வச்சு 20 நிமிஷம் ஆகிட்டு இப்போ பொரிப்போம் சிக்கனு. இந்த முறையில் நல்லா செஞ்சு பாருங்க, நல்லா சுவையாக இருக்கும். ஒன்றா போடுவோம். ஒரு பக்கம் பொரிஞ்சு வர மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். இப்படியே ஒரு கரண்டியால் திருப்பி விடுவோம். எண்ணெயும் குறைவாக விட்டு பொரிச்சு கொள்ளலாம்.
முதல்ல போட்ட சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். இந்த அளவுகளில் போட்டு கொட்டிங்கன்னா உப்பு உரைப்பு எல்லாமே மசாலா எல்லாமே அளவாக இருக்கும். இதுதான் முதல்ல பொரிச்செடுத்த சிக்கன். பாருங்க, பார்க்கவும் அப்படி இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இதையும் திருப்பி விடுவோம். சிக்கன் எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு நாங்கள் இதையும் எடுப்போம். எடுத்து எண்ணெயை வடிய விடுவோம். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். பொரிச்சிட்டு குழம்பும் வைக்கலாம். இதோட மரக்கறிகள்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு கொள்ளலாம். எண்ணத்தோடு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் இந்த முறையில் செய்து பார்த்து கருத்தில் சொல்லுங்கள் இப்படி வந்ததுன்னு சொல்லி. நாங்கள் மீதி இருக்கிறதையும் எடுத்துக்கொள்வோம். என்னோட 2 தடவையே போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த சட்டியில். மசாலா ரெடி பண்ணும்போது கோர்ன்ஃப்ளவரும் போட்டுக்கிறபடியாக மசாலா அப்படியே சிக்கனில் இருக்கும். இல்லாத கோர்ன்ஃப்ளவர் இல்லாட்டியே அரிசி மாவும் சேர்த்துக்கொள்ளலாம், வெள்ளை அரிசி மாவும். இப்போ பாருங்க, சிக்கன் எல்லாம் அழகாக பொரிச்சு எடுத்துட்டோம். அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அப்படி இருக்குது, வாசமும் அப்படி இருக்குது. ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. நீங்களும் இந்த அளவுகளில் போட்டு சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான காணொளியில் பார்க்கலாம். நன்றி.